லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. வந்து நார்த் ஈஸ்டில் ஒரு பர்டிகுலர் பார்டரில் இருக்கார், சைனா இண்டோ சைனா பார்டரில் இருக்கார். அவங்க அம்மா வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தி பேரண்ட்ஸு தேனியில் இருக்காங்க. ஒன் ஃப்ரெண்டு அவங்க மார்னிங் பாத்ரூம் போனப்போ ஸ்லிப் ஆகி விழுந்ததில் தலையடிச்சு. ஃப்ளைட்டில் ஏறினா அங்கேருந்து கால் பண்ணுறான், சார் நான் வந்து அந்த வந்த வண்டி வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு, அதனால் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லேட் ஆகி திருப்பி வேற ஒரு வண்டியில் வந்து ரிவரை கிராஸ் பண்ணி வந்தால் ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ளைட் எனக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்டில் போயிருக்கான், அம்மா சிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு 60 கொஸ்டின்ஸ் வரும், 60 சுச்சுவேஷன்ஸ். ஒரு சுச்சுவேஷனுக்கு டைம் வந்து ரியாக்ஷன் பண்ணுற டைம் வந்து 30 செகண்ட்ஸ். அப்படின்னு என்ன ஆகும், 30 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஃபேக் பண்ணி இம்ப்ரெசிவாலாம் எழுத முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் டெல்டா ஸ்குவாடோட கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஈசன் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நார்மல் ஒரு சிட்டிசனுக்கும் இப்போ டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் சார்? கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போய் கண்டிப்பாக அங்கே இப்போ பார்டர்லாம் போகிற மாதிரி தான் அங்கே போய் தான் இருந்தாலும், இதை தாண்டி வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சர்வீஸில் இருக்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும்னா? சாக்ரிஃபைஸ் அப்படின்னா மெயினாக உங்களுக்கு ஃபேமிலி டைம் கிடையாது. ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போது ஒரு மேஜர், அவர் அகைன் பேர் சொல்ல முடியாது, அதனால் ஸோ நான் ட்ரெயின் பண்ண ஆஃபீஸர். அவர் வந்து நார்த் ஈஸ்டில் ஒரு பர்டிகுலர் பார்டரில் இருக்கார், சைனா இண்டோ சைனா பார்டரில் இருக்கார். அவங்க அம்மா வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தி பேரண்ட்ஸு தேனியில் இருக்காங்க. ஒன் ஃப்ரெண்டு அவங்க மார்னிங் பாத்ரூம் போனப்போ ஸ்லிப் ஆகி விழுந்ததில் தலையடிச்சு ஆன் த ஸ்பாட் ஷீ கொலாப்ஸ்ட், இறந்துட்டாங்க. இது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா 5 மணிக்கே எழுந்திரிச்சு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 1 hour அவங்க வரவே இல்லை. அவங்க அப்பா எழுந்திரிச்சு என்னடா 1 hour ஆளுக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு ரீச் ஆகிறதுக்கே மறுபடி ஒரு 1 hour 2 hours ஆயிடுச்சு. அவன் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரணுன்னா கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆகும். 1.5 நாள் ஆகும். ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான். அதாவது அந்த ஃப்ளைட் அவன் பிடிக்கிறதுக்கு ஒரு போட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு பை ரோடு இவங்களோட ஆர்மி வெஹிக்கிளில் வந்து, அதுக்கப்புறம் ஒரு போட் வந்து ரிவர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாக்டோர் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன், சிவில் ஏர்போர்ட்டு. அந்த சிவில் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் தான் இவன் வந்து வீட்டுக்கு டைமுக்கு அந்த 1.5 நாளில் கரெக்டாக தேனி ரீச் பண்ண முடியும். அதாவது மதுரை ஏர்போர்ட் வரைக்கும் வந்து, இல்லை சென்னை வந்து சென்னையிலேருந்து பை ரோடு. ஏன்னா சென்னை டு மதுரை அப்போல்லாம் பயங்கர ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட்ஸ் கிடையாது. அப்போ பை ரோடு, இதுதான் அவனோட பிளான். அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க ஒரு பேரண்ட்ஸு திடீர்னு அம்மா இப்படி ஒரு சிக்காக இருக்காங்கன்னு எதிர்பார்க்கறது தான். நல்லா இருந்தவங்க இப்படி திடீர்னு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன எதுவுமே பண்ண தெரியல. கூப்பிட்டு என்கிட்ட, அஃப்கோர்ஸ் பீங் அன் ஆஃபீஸர், அழலாம் இல்லை, அதாவது பிரேக் டவுன் ஆகலை, கூப்பிட்டு இதான் சுச்சுவேஷன், நான் என்னால் தாங்கிக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியும், அவங்களெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் சார் இப்படி ஆகிடுச்சு, இதான் சுச்சுவேஷன், 1.5 நாளில் நான் வந்துடுவேன் அப்படின்னா. ரைட்டு, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். தெரியல சார், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் அப்படின்னா. இவ்வளோ தான் சொல்கிறான். இதுவே எனக்கு பெரிய பாரமாக இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா, அவன் என்ன ஒரு அண்ணன் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கான். ஸோ நான் ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணால் இவனுக்கு இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணலை. அப்போ நான் ஒன்று அவனோட கோர்ஸ்மேட்டு ஜூனியர்ஸ் எல்லாம் என் பாய்ஸ் தான், நான் ட்ரெயின் பண்ண பாய்ஸ் தான். நான் கூப்பிட்டு ஒரு 4 பேர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இப்போ என்ன பண்ணலாம்? ஏன்னா எனக்கு ஒரு 4-5 விஷயம் தோணுது. ஒன்று, நான் நேராக அவங்க வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகலாமா? அப்போ அவனோட சீனியர் ஒரு பையன், நான் ட்ரெயின் பண்ண பையன், அவனும் மேஜர் தான். அவன் சொன்னான், சார் அவன் சுச்சுவேஷனில் அவன் வந்து சென்னை வரைக்கும் தனியாக வர்றதே வந்து பயங்கர மென்டல் ட்ராமா இருக்கும். சென்னையில் இருந்தாவது நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க சார், நீங்கள் சென்னைக்கு உடனே போங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் சென்னை ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த சென்னை ஃப்ளைட்டு பாக்டோராலேருந்து சென்னை வந்துட்டானா அது கோயின்சைட் ஆகிற மாதிரி. அங்கேருந்து பை ரோடு நான் அட்லீஸ்ட் இவங்க கூட பேசிட்டாது போகலாம், தனியாக பையன் போகும்போது எப்படி இருப்பான் அப்படின்ட்டு போகலான்னு ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஃப்ளைட்டில் ஏறினா அங்கேருந்து கால் பண்ணுறான், சார் நான் வந்து அந்த வந்த வண்டி வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு, அதனால் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லேட் ஆகி திருப்பி வேற ஒரு வண்டியில் வந்து ரிவரை கிராஸ் பண்ணி வந்தால் ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு.
ஃப்ளைட் அவனுக்காக 1 hour பார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்க் பண்ணி கூட மிஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு மேலே முடியலன்னு சொல்லிட்டு மிஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்த ஃப்ளைட் 2 நாள் ஆகும். நினச்சி பாருங்கள், அம்மா ஆல்ரெடி இறந்து 1 day ஆக போகுது. இன்னும் 2 நாள் என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் அவனுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, நான் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், இவனை போய் சென்னையில் ரிசீவ் பண்ணிருக்கேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து திருப்பி டோர் ஓப்பன் பண்ணி இறங்கி வந்தது. ஆக்சுவலாக அப்படி விட மாட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. நல்லவேளை அந்த டோர் க்ளோஸ் பண்ணுற டைமில் நான் எந்திரிச்சு போயிட்டு, இல்லை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஆஃபீஸரோட மதர் இறந்துட்டாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு, இல்லை சார் இது பயங்கர செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் இருக்குது, நான் உங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் வெளியில் விடுற வரைக்கும் நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கையெழுத்து போடணும், நாங்கள் எல்லாமே போடுறேன் அப்படி சொல்லி நான் வெளில வந்துட்டேன். பட் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணேன்னா, தேனிக்கு அவங்க வீட்டுக்கு போய், ஆனால் எங்கள் பசங்க ஒரு எனி டைம் பிரச்சனைனா 20 பேர் இறங்கிடுவானுங்க. 10 பேர் உடனே அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு 4-5 பேர் இது மதுரை ஏர்போர்ட்டில் இது பண்ணிட்டேன். அப்புறம் நானே அவனுக்கு சென்னை டு மதுரை அப்படி டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டேன். 2 நாளில் கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி. இப்போ இந்த 2 நாளில் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க என்னன்றாங்க, இந்த ஒரு நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, அது ஏதோ சம்பிரதாயம் படி. 2வது பாடியை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போது மெயினாக வந்து ஏதோ ஒரு சம்பிரதாயப்படி நாங்கள் வச்சுருக்கக்கூடாது, நாளைக்கு தூக்கிடுவோம், பையன் வரலாம் பரவாயில்ல அப்படின்றாங்க. இன்னொரு பையன் இருக்கேன். அப்புறம் நாங்கள் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா இவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அம்மா நீ வந்து வர வரைக்கும் அடக்கம் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி 2 நாள் வெயிட் பண்ணி மறுபடியும் அவன் தேனி வந்து மதுரையிலேருந்து பை ரோடு கூப்பிட்டு வந்து அப்புறம் அடக்கம் பண்ணிட்டு போனான். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆஃபீஸர் ஃபேஸ் பண்ணுறான்னா, இது மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் நான் மூவி ரெஃபரன்ஸ் வச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சூரரை போட்டுள்ள அந்த ஒரு சீன் காட்டுவாங்க. நான் ஆக்சுவலாக சூரரை போட்டு ஃபுல்லாக பார்க்கல, பட் இருக்கலாம். ஏன்னா இது இந்த மூவிக்கு இது வந்து மூவி வரைக்கும் போல காரணம் என்னென்னா, இந்த ஸ்டோரி இப்போ எனக்கு தெரியும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மீடியாவில் சொல்கிறேன். பட் இதே மாதிரி நிறையா, இன்னொரு நேவி ஆஃபீஸர் சிங்கிள் மதர், அவரை பற்றி நான் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அப்பா வந்து இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விட்டு போயிட்டார். அம்மா தான் ஃபுல்லாக வளர்த்துருக்காங்க. அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அம்மா வந்து இப்போ ஒரு அரௌண்டு லேட் 50. ஆனால் ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கலாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் வைஸும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீமச் ஒரு ரிட்டைர்மெண்ட் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் வந்து அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அடிக்கடி கொலாப்ஸ் ஆடுறாங்க. தனியாக தான் இருக்காங்க கோயம்புத்தூரில். நாங்கள் தான் கம்ப்ளீட் கஸ்டடி அவங்க. ஏன்னா இவன் எங்கே இருக்கான் என்ன சொல்ல முடியாது. இவன் பைலட்டு, இந்தியன் நேவி பைலட். அவன் வந்து போஸ்டிங் வைஸாக, பட் அவன் திடீர்னு நார்த் ஈஸ்ட் போவான், திடீர்னு இந்த பக்கம் இப்போ இருக்க ஏர்க்ராஃப்ட் கேரியரில் அவனை இப்போது போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பயங்கர பிஸி ஷெட்யூலில் இருப்பான். பிரசிடெண்ட்டோட நிறைய ப்ரோக்ராம்ஸில் இவன் தான் வந்து எஸ்கார்ட் பண்ணுற டியூட்டியெல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் அவனுக்கு. ஸோ அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவனுக்கு மெசேஜ் ரீச் ஆகிறதுக்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் ஆகுது. அப்போ எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்துடும். நாங்கள் போய் உடனே அதுக்குன்னே ஒரு 10 பேரை வச்சுருக்கேன். அதுவும் வந்து நாங்கள் வந்து ஆன கால் அடிக்கடி நாங்கள், ஏன்னா ஒரே ஆள் அந்த ஏரியாவில் வாட்ச்ஃபுல்லாக இருக்க முடியாது. அவங்களுக்கு வேறு அசைன்மெண்ட்ஸ் வரலாம், வேலை வரலாம். ஸோ நாங்கள் வந்து இது ஒரு ரவுண்ட்ஸில் நாங்கள் வந்து ஒரு 10 பேர் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு எனி டைம் எமர்ஜென்சினா அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எமர்ஜென்சினா இந்த நம்பர் ரீச் பண்ணுங்கள், யாருமே இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து இம்மீடியட்டாக. ஸோ இது மாதிரி பல தடவை அவங்கள வந்து இன்டென்சிவ் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம். சிவியரான ஒரு தடவை கலாப்ஸ் ஆகி வீட்டிலே விழுந்துட்டாங்க. நம்ம பசங்க கூப்பிட்டு போய் ஒரு லேடியோட போய் அவங்கள வந்து ரிவைவ் பண்ணி அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொன்னோம், ஒன்றும் நத்திங் டு வரி. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீ எதாக இருந்தாலும் உடனே அவனை அலர்ட் பண்ணி அவனை வந்து, ஏன்னா அவன் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்கான், அடுத்து ஃப்ளைங் ஏதாவது இருக்கும், அதை வந்து அவங்க ட்ராப் பண்ண முடியாது. அம்மாவுக்கு இங்கே ஏதாவது ஆனால் கூட ஒன்ஸ் அன் அசைன்மெண்ட் இஸ் கிவன், ஹி ஹாஸ் டு டூ இட். அவன் வந்து வேறு பைலட்டை இமீடியட்டாக வந்து இது பண்ணிட்டு வர முடியாது, சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து வி வில் டேக் கேர். ஒன்ஸ் திங்ஸ் செட்டில் டவுன் ஆனோன்னா நத்திங் டு வரின்ற மெசேஜ் மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இப்படி கூட நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு வைங்களேன். கண்டிப்பாக சார், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய விஷயம். சாக்ரிஃபைஸ்னால் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சாக்ரிஃபைஸ் கிடையாது. இதை தாண்டி தான் டிஃபென்ஸில் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆர்வத்தோட
இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அவன் வந்து சேர்றான்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்றது அது country மேல அதனால வச்சிருக்க- தான் இந்த சைக்காலஜி டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட். இதில் வந்து டைரெக்டாக இப்படி கொஸ்டின்ஸ் வராது, இன்டைரக்டாக வரும். ஸோ சம்படிஸ் மதர் இஸ் வெரி சீரியஸ், தட் பர்சன் ஹேஸ் டு கோ ஃபார் அ வெரி இம்பார்ட்டண்ட், அதாவது மிலிட்ரி கேரியர் மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்டில் போய் இருக்கான், அம்மா சிக்கு, என்ன பண்ணும் அப்படின்னு 60 கொஸ்டின்ஸ் வரும், 60 சுச்சுவேஷன்ஸு. ஒரு சுச்சுவேஷனுக்கு டைம் வந்து ரியாக்ஷன் பண்ணுற டைம் வந்து 30 செகண்ட்ஸ். அப்படின்னா என்ன ஆகும், 30 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஃபேக் பண்ணி இம்ப்ரெசிவாலாம் எழுத முடியாது. டக்கு டக்குன்னு மனசில் வரதை எழுதிடுவீங்க. இல்லை அந்த இதை கேன்சல் பண்ணிவிட்டு அம்மாவை பார்த்துக்குவான் அப்படின்னு எழுதுவோம். இல்லை அம்மா எப்படி போனாலும் பரவாயில்ல, நாடு தான் முக்கியம்னு எழுதிடுவான் எவனாவது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. இந்த 2 ஆன்சருமே தப்பு. நாடும் வேணும், வீடும் வேணும், அம்மாவையும் பார்த்துக்கணும், 2 ஆன்சருமே தப்பு. அப்போ அம்மாவுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இல்லை பிரதர்னு நம்மளா போட முடியாது அந்த சுச்சுவேஷனில் கொடுத்துருந்தா தவிர. அப்போ ரிலேட்டிவ்ஸு, எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மெயினாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஒரு ஆள் தான் வந்து ஆஃபீஸராக இருக்க முடியும். ஏன்னா காரணம் என்னென்னா அவனுக்கு அந்த ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஆளாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி அசைன் பண்ணிவிட்டு அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆஸ் ஈக்குவல் டு இஸ் த ஓன் சன், இவன் என்ன இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க அம்மாவை அப்படிங்கிறத அந்த எஸ்ஆர்டியில் எழுதணும். பார்த்துட்டு இவனும் அந்த டியூட்டியை முடிச்சுட்டு திருப்பி அம்மாவை வந்து அட்டன் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? இப்போ இந்த மாதிரி ஆன்சர்ஸை நிறைய பேர் எழுத மாட்டாங்க. ஒன்று மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்மியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அம்மாவுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நாடு தான் முக்கியம்னு எழுதிடுவான். இப்போ என்ன ஆகுனா, சொந்த அம்மாவே பார்க்காத ஆள் நாளைக்கு நாட்டையும் பார்த்துக்க மாட்டான், நாட்டுக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிறது தான் சைக்காலஜிஸ்டோட அசஸ்மெண்ட். அதனால நாடும் முக்கியம் வீடும் முக்கியன்ற அளவுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா நீ அப்படிங்கிறத டெஸ்ட்லேயே பார்த்துருவாங்க. இது ஒரு டெஸ்ட் தான் நான் சொன்னேன். இப்போ இதில் இன்டர்வியூவில் டைரெக்டாகவே கேள்வி வரும். ஏன்னா இன்டர்வியூவில் இருக்கும் அப்பா அம்மா ஒரே பையன் வைங்களேன். நிறைய நான் இதில் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க, ஆர்மிக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய ஆஃபீஸர்ஸை பார்த்து சோல்ஜர்ஸை பார்த்தாவே இதுதான் கேள்வி வரும். இதில் என்ன பெரிய விசித்திரமான விஷயம்னா, இந்த மாதிரி போனவங்க எல்லாருமே ஒரே சைல்டு, சிங்கிள், அதாவது அண்ணன் தங்கச்சி கூட இருக்காது. ஓகே, அண்ணன் தம்பியும் இருக்காது, தங்கச்சியும் இருக்காது, அக்கா தங்கச்சியும் இருக்காது. சிங்கிள் சைல்டாக இருப்பான், அவன் ஆர்மியில் இருப்பான் நிறைய பேர். காரணம் என்னென்னா, அந்த பேரண்ட்டுக்கும் தெரியும் இவன் இல்லைன்னாலும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவன் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவான்னு அவனுக்கும் தெரியும். எஸ், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தெளிவோடு போகிற பசங்க தான் வந்து டிஃபென்ஸ்க்கு போவாங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன மைண்ட் செட் வேணும் சார்? ஆனால் டிஃபென்ஸுக்கு பையன் அனுப்புகிறாங்கன்னா அவன் வந்து பையன் ஆசைப்பட்றான், அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஆசைப்பட்டதை பையனை வந்து நம்ம அனுப்பிச்சுடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். இதை தாண்டி பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு மைண்ட் செட்டாக? பேரண்ட்ஸோட மைண்ட் செட் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, பையன் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை, அதை நம்மளும் வாழ்ந்தோம், ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்காக சம்பாரித்தோம், சொத்து சேர்த்தோம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வந்து செட்டில் பண்ணோம், அப்புறம் இறந்தோம். இப்படி தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சராசரி வாழ்க்கையை என் பையன் வாழணுமா இல்லை ஒரு ஹீரோவாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ்க்கு இவங்க எந்த சைடு ஷிஃப்ட் ஆகிறாங்களோ அதுதான் முக்கியம். ஸோ நிறையா பேரண்ட்ஸ் வந்து முதல்ல ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்து இது தேவையா, எல்லோரும் மாதிரியும் ஒரு குடும்பத்தோட ஜாலியாக இருக்க ஒரு இதில் இருக்கலாமே, வேலையில் இருக்கலாமே, இவன் எதுக்கு இந்த மாதிரி அன்வான்டாக ரிஸ்க் எடுக்கிறான்றது தான் எல்லாரோட 90% பேரண்ட்ஸ்க்கு தோணும். ஆனால் இந்த இம்ப்ரெஷன் அப்படியே எப்போ மாறும் அப்படின்னா, இந்த பாசிங் அவுட் பரேடில் மாறிடும். இந்த பாசிங் அவுட் பரேடில் பையன் 2 ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாலாம் வந்து இராணுவ தளபதி யாரோ ஒருத்தர் வருவாங்க, சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க. அப்புறம் அவங்கள நடத்துகிற விதம், இந்த பேரண்ட்ஸையே வந்து அவங்க ரிசீவ் பண்ணி அவங்கள தங்க வைக்கிறது, அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணி உட்கார வைக்கிறது, அப்புறம் அந்த ஸ்டார் போட்டு விடும்போது அங்கே ஒரு 40 பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது இவ்வளோ பெரிய நாட்டில் கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு 40 யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகாரிகள் ஆகிறாங்க. யார் முன்னாடி? பிரசிடெண்ட்டு முன்னாடி, இல்லைன்னா தளபதிகள் முன்னாடி. அப்போ அந்த இடத்துல அப்போ வந்து நிற்கும்போது அப்படியே மாறிடுவாங்க அவங்க. அதாவது என் பையனை இல்லை என் பொண்ணு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் அவன் நம்மளை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான் அப்படிங்கிற ஒரு பெருமையை வரும்போது
மற்றதில் இதுக்காக நம்ம என்ன வேணாலும் என்ன சஃபரிங் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. நிறைய பேர் நீங்க அண்ணா நகரில் தங்கி படிச்சிருந்தாங்க, நம்ம என்ன படிக்கிறோன்னே தெரியாம வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பேங்கிங்கு லோஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி நேவிக்கும் போட்டுறேன். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா நிறைய பேர் 8க்கு மேலே சிஜிபிஏ வச்சிருக்காங்க. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை மே 12 வரை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது.